நாம் தொடர்ச்சியாக நாம் யார், நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு தொடர் போதனைங்க பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. கடந்த மாதத்தில் இதை துவங்கியிருந்தேன். இது துவங்கி நாம் யார், நாம் எப்படி, நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்மிடத்தில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வது முக்கியம். நிறைய பேருக்கு நாம் யார் அங்கேயே ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. உலகத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய யங்ஸ்டர்ஸ், முக்கியமாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான நேரத்தில் அது ஒரு 15 வயசு தாண்டினாலே நான் யார், என்னோடய அடையாளம் என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை கேள்விகளை எழுப்புவாங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது, இங்கே தான் வாழ்க்கையே துவங்குகிறது. நாம் யார் என்பதை நம்ம தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்வோம் என்றதையும் தெரிந்து கொள்வோம். நாம் யார் என்பதையும் தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துப்போம். அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டில் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு கணவன் இருக்கிறார். கணவன் வேலைக்கு போகிற, என்ன வேலைன்னா கலெக்டர். இப்படி ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன். கணவர் எந்த வேலைக்கு போகிறாரு, கலெக்டர்ன்ற வேலைக்கு போகிறாரு. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இல்லையா. அவர் தான் கலெக்டர்னு அவருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவர் கலெக்டர்ன்றதை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவருக்கு கலெக்டராக என்ன செய்ய முடியும் அப்படின்றத விளங்கும். புரியுதுங்களா? ஒரு கலெக்டருக்கு கலெக்டர்னு தெரிலன்னா கலெக்டர் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய என்ன பண்ண முடியாது. கலெக்டர் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணுன்னா முதல்ல நீங்கள் கலெக்டராக இருக்கணும். நீங்கள் கலெக்டர்ன்றதை நீங்கள் உணரணும். அதுதான் உங்கள் வேலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். அதே போல் நம் யார் அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் யார் என்பதை தெரிந்து கொண்டோம்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்ன்றதும் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். சரி, நம்ம யார், இந்த கேள்விகள்லாம் எங்கே பதில் காண முடியும் அப்படின்னு பார்க்கணும்னா வேதவசனத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம யார், நம்ம இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம இடத்துல என்ன இருக்குது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னா வேதத்திலே பார்க்க முடியும். அதனால தான் இந்த தொடர் போதனை இந்த கேள்வியோடு வச்சுருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது தான் இந்த தொடர் போதனையோடைய முக்கிய நோக்கமே. சரி, அப்போது நாம் யார், நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ற இந்த தொடர் போதனையோட தலைப்புக்கு நமக்கு எந்த இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்கே பதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னா இந்த 3 கேள்விக்கும் சரியான விடை அங்கே இருக்குது. ரொம்ப சுருக்கமாக இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9, 10 இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய தொடர் போதனையும் இருக்குது. இதை ஒவ்வொரு வாரமும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இதை நீங்கள் ரெடியாகவே வச்சுக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்.
இது 2 வசனத்துலேயே வந்துடுச்சு. நம்ம யார், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம என்ன செய்யறதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம், நம்ம யார் அப்படின்னா இதில் ஒரு 5 லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே சேர்த்து ஒரு லைனில் சொல்ல போனோம்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அது 9ஆம் வசனத்தில் இருக்குது. முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறீங்க, ராஜாரிகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. 4 காரியங்கள் இருக்குது. என்னது? முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. இது எல்லாமே எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா தேவனோட கனெக்ட் ஆகுது. யார் தெரிந்து கொண்டாங்க? தேவன் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னா என்னது? தேவனிடத்தில் நேரடியாக அணுகக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குது. தேவனிடத்தில் அவங்களால நேரடியாக போக முடியும். ஒரு ஆசாரனுடைய வேலையே மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மீடியேட்டராக இருக்கணும், ஒரு மத்தியஸ்தராக இருந்து மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி தேவன்கிட்ட போகணும், தேவனை ரெப்ரசன்ட் பண்ணி மக்கள்கிட்ட வரணும். அப்போது தேவனுக்கும் மக்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பு உண்டு பண்ணுகிறவர் தான் யார்? ஆசாரியன் இல்லையா? அப்போது நாமளே அந்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். இப்போ வேறு யாரும் நமக்கு மீடியேட்டர் தேவையில்லை. நமக்கு ஒரே மீடியேட்டர் கிறிஸ்து இருக்கிறார், ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்து இருக்கிறார். அவர் மூலமாக நம்ம கடவுளை பார்க்க முடியும், அவரோட பேச முடியும், அவரோட உறவு கொள்ள முடியும், எல்லாம் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பரிசுத்த ஜாதிகளாக இருக்கிறோம். பரிசுத்த ஜாதினா என்னது? தேவன் நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆகிய நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போனா அவர் பரிசுத்தர்னா நீங்கள் ஏன் பரிசுத்தராக இருக்கணும்? ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும். புரியுதுங்களா? ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. அது என்னதுன்னா, புலி நல்ல பயங்கரமாக இருக்கும், வேட்டையாடிலாம் சாப்பிடும். ஆனால் அதோட குட்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா பூனை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பூனை குட்டியையும் புலிக்குட்டியையும் நீங்கள் போய்ட்டு ஒன்றா வச்சிங்கன்னா எது பூனை எது புலின்னு தெரியாது. ஆனால் அது வளர்ந்தாதான் எது பூனை எது புலின்றது தெரியும். அதனால தான் சொல்கிறாங்க புலிக்கு பிறந்தது பூனையாக. அதே போது தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள் தேவனை போல பரிசுத்தர்களாக இருக்கிறீங்க. தேவன் பரிசுத்தராகிறாரு, தேவனால் பிறந்தவர்கள் நீங்களும் பரிசுத்தர்களாக இருக்கிறீர்கள். அப்போ அவரால் பிறந்திருக்கீங்களா? இங்கே பரிசுத்த ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்குதா? அப்போது நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக்காக யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்கன்னா அப்போ யார் உங்களுக்கு பரிசுத்தர்? தேவன் தான். தேவன் தான் பரிசுத்தர். இந்த தேவனை உங்கள் பிதாவாக, உங்கள் தேவனாக, உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்களும் பரிசுத்தமாகறீங்க. நீங்களும் பரிசுத்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க, இருந்து கொண்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவின் தயவினால் இருப்பீங்க. சரி, அடுத்தது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படி, எங்கே இதை பார்க்க முடியும் அப்படின்னா, முன்னாடி இதுக்கு அடுத்த வசனத்தில் இதில் விளக்கம் வருது. முன்னே நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. அதுனா முன்னே அவருடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்போது அவருடைய ஜனங்களாக இருக்க அப்படின்னா, கிறிஸ்து இந்த உலகத்தில் மரிப்பதற்கு முன்பதாக முன்னே நாம் யாருடைய பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னா, பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். பிள்ளைகளாக கூட கிடையாது, அடிமைகளாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமைகளாக இருந்தோம். இந்த பூலோகத்திற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? இந்த பூலோகத்துக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம், இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம், அந்நியானிகளாக இருந்தோம், அவிசுவாசிகளாக இருந்தோம், தேவனை பற்றி அறியாதவர்களாக இருந்தோம். ஆனால் என்றைக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து சாபங்களை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ, அன்னைக்கே நம்முடைய பாவம் சாபம் எல்லாம் நீங்கி போச்சு. இப்போ இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாக மாறிவிடுகிறார்கள்.
அப்போ கிறிஸ்து மூலமாக தான் நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாகவே மாறுறீங்க. எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை விலைக்கிரயம் கொடுத்து கிறிஸ்து வாங்கியிருக்கிறார். உங்களை விலைக்கிரயம் கொடுத்து தேவன் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை வாங்கியிருக்காரு. யார்கிட்ட தான் வாங்கியிருக்காரு? பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் கட்டுகளிலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அதிகாரத்தினின்று, ஆக்கினை தீர்ப்புகளிலிருந்து உங்களை அப்படியே விலை கொடுத்து வாங்கிட்டார். அந்த விலையை யாரை தெரியாம கொடுத்தாரு? தன்னுடைய சொந்த குமாரான கிறிஸ்துவே கொடுத்தார். உங்களையே மீட்பதற்கு, உங்களையே அவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றுவதற்கு தேவனாகிய தன் சொந்த குமாரனாகிய ஒரே பேரனாகிய கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை மேலேயே எல்லா பாவத்தையும் சுமத்தி அவரை விலைக்கிரயமாக வைத்து நம்மை வாங்கி கொண்டார், மீட்டு கொண்டார், ரட்சித்து கொண்டார். அப்போது இதெல்லாம் நம்ம யாருன்னு சொல்லிகிட்ருக்கேன். அந்த கேள்விக்கே நான் இப்போ நின்றுட்டுருக்கிறேன். நான் கடகடன்னு போகிறேன். நம் யார் அப்படின்னா, முதல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆட்சிய கூட்டம், பரிசுத்தமான ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக தான் இருக்கிறீங்க. கிறிஸ்துவை தூக்கிட்டீங்கன்னா இது எதுவுமே நீங்கள் கிடையாது. கிறிஸ்து மட்டும் உலகத்தில் வரல, வாழலை, மறிக்கலை, உங்களை பாவங்களை சுமந்து தீர்க்கலை, அடக்கம் பண்ணப்படலை, உயிர் தெழலை அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறதே வீண். நான் பிரசங்கம் பண்ணுறதே வேஸ்ட்டு. அவர் வந்ததுனால, அவர் வாழ்ந்ததுனால, அவர் மரித்ததுனால, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனால, அவரின் பாவத்தை சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால தான் கிறிஸ்து மூலமாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். கிறிஸ்துவ மூலமாக நான் ராஜரீகமான ஆசிரியர் கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவ மூலமாக பரிசுத்த ஜாதியாக இருக்கிறேன். கிறிஸ்துவ மூலமாக தேவன் என்னை விலைக்கிரயமாக கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு. இனி நான் பிரசங்கம் பண்ண முடியுதுன்னா யார் காரணம்? கிறிஸ்து தான் காரணம். அப்போ கிறிஸ்துவை எடுத்துட்டிங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்லேருந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அப்போது நாம் யார் அப்படின்றதுக்கு கிறிஸ்து ரொம்ப முக்கியம். கிறிஸ்து மையத்தில் இருக்கணும். கிறிஸ்துவ மையமாக வச்சு தான் இத்தனை காரியங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது எத்தனை வாரம் போவேன்னு எனக்கே தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே எத்தனை வாரங்கள் இதை நான் தொடர முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நான் டீட்டெயிலாக முடிச்சுட்டு தான் போவேன். பாதியில் விட்டு போய்டுவேன் நினைக்காதீங்க. முடிப்பேன், ஆனால் அது எத்தனை வாரத்தில் முடிப்பேன்னு தெரியாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? நம்ம இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, தேவனுக்கும் நமக்கும் ஒரு நேரடி அணுகல் இருக்கிறது. கிட்ட போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக போகணும் இல்லையா? யார் மூலமாகவோ போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏன் நான் இங்கே ஹைலைட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டின் ஜனங்களாக இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தேவன் இடத்துல நேராக ஏதாவது பேசணுன்னா ஜெபத்தில் போயிட்டு பேச முடியும். இல்லை தேவன் நம்மக்கிட்ட பேசணுன்னா வார்த்தை இருக்குது, வார்த்தையை பார்த்தோம்னா தேவன் நம்மக்கிட்ட பேசுவார். டைரக்ட் கம்யூனிகேஷன் தானேங்க இது, டைரக்ட் கம்யூனிகேஷன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லை, இன்டைரக்ட் கம்யூனிகேஷன். எப்படி? தேவன் சொல்லுவார், தீர்க்கதரிசிகள்கிட்டேயோ இல்லை ஆசாரியர்கிட்டேயோ இல்லை ஊழியக்காரர்கிட்டேயோ சொல்லுவார். அவங்க மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. சரி, தேவன் தான் இப்படி பண்ணுறா பார்த்தா மக்களும் சேம் இதே தான். என்னது? மக்கள் ஆசாரியர்கிட்டையும் தீர்க்கதரிசிகிட்டையும் போய் வேண்டுறாங்க. தீர்க்கதரிசி மக்களுக்காக வேண்டுறாரு தேவன்கிட்ட. அதுக்கு திருப்பி தேவன் பதில் கொடுக்குறாரு. என்னன்னா தேவனுக்கும் மக்களுக்கும் என்ன இல்லை, நேரடி தொடர்பு இல்லை, டைரெக்டாக பேசிக்க முடியல. ஏன்? பாவம் இருக்கிறதுனால நேரடியாக பேச முடியல. ஆனால் கிறிஸ்துவுக்கு அப்புறம் பாருங்கள், புதிய உடன்படிக்கையில் பாருங்கள், இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனிடத்துல நேராக பேசலாம். ஏதாவது ஒன்றுனா தைரியமாக போய்ட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை நீக்கினதுனால தான்.
கிறிஸ்து உங்கள் பாவத்தை சுமந்ததுனால தான், கிறிஸ்து உங்கள் பாவத்துக்கு பரிகாரியாக மரித்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவனிடத்தில் அந்த நேரடி அணுகலை பெற்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? தேவனுக்கும் நமக்கும் ஒரு நேரடி தொடர்பு, ஒரு அணுகல் இருக்கிறது இல்லைங்களா? அடுத்தது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா தேவனுடைய இரக்கம். தேவனுடைய இரக்கம். தேவன் இரக்கத்தை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் உங்கள் மேலே கிருபையை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நடந்திருக்காது. எதுவுமே நடந்திருக்காது. தேவன் கிருபையாக இருந்ததுனால தான் உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் உங்கள் மேலே இரக்கமாக இருந்ததுனால தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டார். தேவன் இரக்கமாக இருக்கிறதுனால தான் இப்போது உங்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். தேவன் இரக்கமாக இருக்கிறதுனால தான் இப்போது நம்ம உயிரோடவே இருக்கோம். அப்போ தேவன் மட்டும் இரக்கமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை எந்த விதமோ போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிருந்துருக்கோம். தேவன் இரக்கமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு அசைவுகளிலும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம கூடவே இருந்து நம்மளை கைட் பண்ணிட்டு நம்முடைய தேவையை சந்தித்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக கேட்குறீங்க, நாம் யார்? நம்முடைய ஜாலியான்னு சொல்ல மாட்டேன், அநேகருக்கு அநேக பிரச்சனை இருக்கும். ஆனால் இங்கே கேட்குறதுக்கு ஒரு மனது வேணும் இல்லையா? அந்த மனதையும் கொடுத்தது யார்? இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இல்லைங்களா? நிறைய பேர் இதே 8:30 மணிக்கு டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் போடுமா? யாராவது பாட்டு பாடுவாங்களா? யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா? ஷோ போடுவாங்களா? எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய நேரத்தை இங்கே ஒதுக்கி எடுத்துகிட்டு வரீங்க. ஏன்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கேட்டு பலன் பெறணும், அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை அவருக்கு பிடித்த மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக. இதுவே நான் சொல்கிற தேவனுடைய கிருபையினால தான். தேவன் மட்டும் உங்கள் மேலே கிருபை வைக்கலன்னா, உங்கள் மேலே இரக்கமாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த எண்ணத்தையே கொடுக்கறது தேவன் தான். அந்த நன்றியுள்ள இருதயத்தையும் கொடுக்கறது தேவன் தான். அந்த வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு தாகத்தையும் கொடுக்கறது தேவன் தான். அப்போது இதெல்லாம் எதனால் கொடுக்குறாரு? தம்முடைய மிகுந்த கிருபையினால், இரக்கத்தினால கொடுக்குறாரு. இன்னும் நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல, மெயின் இன்ட்ரடக்ஷன்லேயே நிற்கிறேன், எனக்கு டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. அப்போது தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால தான் இதெல்லாம் பண்ணுறாரு பாருங்க. அப்போது இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் நமக்கு மிகுந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு, இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் நம்ம இத்தனையோ பண்ணிகிட்ருக்குறோம், இவ்வளோமோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கலாங்க, உலகத்தில் அவ்வளோ பொல்லாப்பு இருக்குது. அங்கே ஒரு பக்கம் என்னன்னா அழைச்சிக்கிறானுங்க, ஒரு பக்கம் யுத்தம் போகுது, இன்னொரு பக்கம் என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த நாடு என்ன கதியாகும்னு தெரில, இன்னொரு பக்கம் என்னடான்னா ஏதோ தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கரண்ட்டே வரல. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? அந்த ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையானே ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்தோம் பொறுமையாக விட்டு வச்சிட்டு இருக்காரு. ஏன்? என்னைக்காவது எல்லாரும் திருந்துவாங்க, என்னைக்காவது எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, என்னைக்காவது எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வாங்க, என்னைக்காவது எல்லாரும் அவரிடத்துல திரும்பி வருவாங்கன்றதுக்காக பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இதுவே அவருடைய தேவனுடைய கிருபை, இதுவே அவருடைய மிகுந்த கிருபை, இதுதான் அவருடைய இரக்கம். இப்படிப்பட்ட மகத்தான இரக்கத்தை, மிகுந்த இரக்கத்தை உங்கள் மேலே காட்டியிருக்கிறார். அப்போ இந்த இரக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. நான் சொன்னேன்னா ஆரம்பத்துலேயே, புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ட்டு. அப்போ அவர் இரக்கம் உள்ளவர்னா நம்மளும் எப்படி இருக்கணும்? இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அவர் கிருபையுள்ளவர்னா நம்மளும் என்ன இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கிருபையுள்ளவர்களாக இருக்கணும். அவர் எப்படி திரும்ப கிருபையை காட்டுறாரு? தகுதியே இல்லாதவர்களுக்கு கிருபையை காட்டுறார். கிருபைன்றது தகுதியற்றவர்களுக்கு காட்டுகிற
ஒரு தேவ தயவு. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவன் எப்படி இருக்கிறாருன்னு பாடுங்க, அவருடைய பிள்ளையாக நீங்கள் அதை அப்படியே செய்யுங்கன்ற சிம்பிள். இதுதாங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. உங்கள் அப்பாவையோ உங்கள் அப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசில் உங்களை சுற்றி இருந்தவங்கலாம், ஐயோ அப்பா மாரியே பண்ணுறாப்பா, ஐயோ அம்மா மாரியே பண்ணுறாங்கப்பா, அவங்க தாத்தா மாரியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லிங்களா இல்லையாங்க? சொல்லியிருக்கீங்க இல்லை? உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களாங்க? இடம் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. ஏன்? அவருடைய வித்திலிருந்து வந்ததுனால தான். அது நான் இப்போ சொல்கிறேங்க, நீங்கள் தேவனுடைய வித்திலிருந்து வந்துவீங்க, கிறிஸ்துவனுடைய வித்தியிலிருந்து வந்தீங்க. கிறிஸ்துவ மூலமாய் தேவனுக்குள் புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறீங்க. எங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களாங்க? கிறிஸ்துவோட மரித்தீங்க, அடக்கம் பண்ணப்பட்டீங்க, கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்தீங்க. இப்பொழுது கிறிஸ்துவை போல நீங்கள் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீங்க. தேவனுடைய கிறிஸ்து யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. தேவனோட பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்? அது கிறிஸ்துவே காட்டியிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளை தேவனை போல இருக்கணும். புலிக்கு பிறந்தது பூனையாகாது இல்லையா? புலி குட்டி புலி மாதிரி தான் இருக்கும். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் தேவனாகவே தான் வாழ வேண்டும், தேவனை போலவே தான் வாழ வேண்டும், தேவனை போலவே தான் சிந்திக்க வேணும். அதனால தான் இந்த மிகுந்த இரக்கத்தை காட்டுங்கன்ற. ஏன்? நீங்கள் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் இந்த தயவை பெற்றுக்கொண்டீங்க, நீங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டீங்க, ஆகையால் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டுறேன். அப்போது நம்மகிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, தேவனுக்கும் நமக்கும் ஒரு டைரக்ட் ஆக்சஸ், ஒரு நேரடி அணுகல் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், தேவன் நம்ம மேலே மிகுந்த கிருபையை இரக்கத்தை காட்டியிருக்கிறாரு. இந்த கிருபையை நம்ம மற்றவங்கக்கிட்ட காட்டணும். இதுதான் இந்த தொடர் போதனையோட முழு அவுட்லைன். இந்த தொடர் போதனை முழுவதும் இதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, ரைட். ஒரு சில வாரங்களாக நம்ம இந்த முதல் கேள்வி என்னது? அது முதல் கேள்வி அதான் சொல்ல முடியுங்களா? நம்முடைய தலைப்பிலேயே இருக்குது. அது என்னங்க? முதல் கேள்வி அதுதாங்க ஒரு 3 வாரமாக பார்த்துட்ருக்கோம். நாம் யார்? நாம் யாருன்றதுக்கு இங்கேயே பதில் போட்டிருக்குது. 4 விதமாக போட்டிருக்குது. அந்த 4த்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேர்டு வரும். என்னது? நீங்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அதில் மொதல் விஷயம் என்னன்னா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை விடுங்க. முதல்ல நீங்கள் தேவனால் தெரிந்து, அதுக்கு முதல்ல நீங்கள் கன்வின்ஸ்டாக இருக்கணும். அதை நீங்கள் நம்பணும். சில பேர் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா, ஐயோ நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குதே, என் வாழ்க்கை மோசமாக இருக்குதே, நான் நினைக்கிறேன் கடவுள்லாம் என்னை பார்க்கல போல இருக்குது, என் பேக்ரவுண்டை செக் பண்ணல போல இருக்குது. என் பேக்ரவுண்டெலாம் செக் பண்ணார்னா நீ தேவையில்லப்பா போன்றுவார் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் சொல்கிறேன், தேவன் உங்களை தான் தெரிந்து கொண்டார். தேவன் தகுதியை பார்த்து தெரிந்து கொள்கிறவர்களை தகுதிப்படுத்துகிறவர். தகுதியை பார்த்து தெரிந்து கொள்வது உலகம், தெரிந்து கொண்டுகிறவர்களை தகுதிப்படுத்துவது தேவன். அப்போ தேவன் எப்படி உங்களை தெரிந்து கொள்கிறான்றதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சந்ததியும் தெரிந்து கொள்வார். ஒருவனை தெரிந்து கொண்டு அந்த ஒருவன் மூலமாக ஒரு சந்ததியை மாற்ற முடியும். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாம் மூலமாக இஸ்ரவேலர்கள் சந்ததியிலேயே தெரிந்து கொண்டார். அதே போல் உங்களை தெரிந்து கொண்டார்னா உங்கள் சந்ததியும் தெரிந்து கொள்ள அவரால் முடியும். அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? இதை நம்பணும். சரி, அப்போது இதுக்கு ஒரு சில நபர்களை பார்த்தோம். தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் அப்படின்றத ஒரு சில காரியங்களை பார்த்தோம், ஒரு சில நபர்களை பார்த்தோம். ஏன் அதை அவங்கள பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் ரொம்ப மோசமானவன், நான் ஒரு பாவி, நான் தகுதியற்ற ஆள், நான் என்னோடய அடையாளம் இது, என்னோடய அடையாளம் அது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அந்த கேள்விக்கெல்லாம் பதிலளிக்கணும். இல்லைப்பா, நீ என்ன செஞ்சிருக்கிற, நீ எப்படி பட்டவன்றது முக்கியம் இல்லை. தேவனுக்கு தெரிந்து கொள்வதற்கு
தேவன் நீ எப்படி இருந்தாலும் தெரிந்து கொள்கிறாரு, உன்னை தெரிந்து கொண்டதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுவார் அப்படின்ற அந்த சத்தியத்தை இன்னும் ஆழமாக உள்ளே கொண்டு போகிறதுக்காக தான் இத்தனை நபர்களை பார்த்தோம். கடந்த வாரங்களில் 3 பேர்களை பற்றி நம்ம பார்த்தோம். முதல்ல ஆபிரகாம் வந்து தேவன் வந்து தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். தேவன்னா யாருன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை, தேவனிடத்தில் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டதுக்கப்புறமா தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். அதுக்கப்புறமா இஸ்ரவேலர்களை பார்த்தோம். இஸ்ரவேலர் வந்து ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறாங்க, ரொம்ப அடிமைத்தனப்படுகிற ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க, யார் வேணாலும் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஜனங்களையும் தேவன் தெரிந்து கொண்டு அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி பார்வோன் சேனையிலேருந்து தப்பி வைத்து எப்படி அவங்கள கானான் தேசத்தில் சுதந்திரிக்க வைத்தார், எப்படி அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார் அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரங்களில் மோசையை பற்றி பார்த்தோம். மோசை வந்து அவருடைய வாழ்க்கை எப்படி போச்சு, அவருடைய வாழ்க்கை எப்படி துவங்குச்சு. சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்படல பயமுறுத்தப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், அப்புறமா கொலையும் பண்ணார். அதுக்கப்புறமா வனாந்தரத்தில் வாழ்க்கையே 40 வருடங்களாக கழித்தார். அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறதுக்கு அப்புறமா தேவன் வந்து அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுறார். கொலைகாரனிலிருந்து மக்களை விடுதலையாக்கக்கூடியவனாக மாற்றுறார். பயந்தாங்கோலிலிருந்து தைரியசாலியாக மாற்றுறார். இது மட்டும் இல்லை, பேசவே தெரியாதுன்னு சொன்னவன், திக்குவாயின்னு சொன்னவனு செங்கடலை பார்த்து பிளந்து போன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்துப்பாரு, நீங்கள் இது மாதிரியாக நடந்து போவீங்கன்னு சொல்கிறார். பேசவே தெரியாதுன்னு சொன்னவர். இப்படிப்பட்ட தேவன் உங்களையே தெரிந்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஒரு நபரை நம்ம பார்ப்போம். இது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிடம் இந்த நம்பரை பற்றி பார்த்துருவோம். இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரிந்த நபர். நீங்கள் பார்க்க போகிற நம்பர் வந்து அதனால தான் கம்மியாக டைம் எடுக்கிறேன் இந்த நபருக்கு, சரிங்களா? என்ன எல்லாருக்கும் ரொம்ப நேரமாக பேசினார், இவருக்கு மட்டும் டைம் கம்மியாக எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நபர் வந்து எல்லாருக்குமே தெரிந்த நபர். அதனால் இந்த நபரை வந்து கொஞ்சம் கம்மியாக பார்ப்போம். இந்த நபருக்கு வைத்து தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சத்தியங்களை தெளிவாக பார்ப்போம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா தாவீது. தாவீதை பற்றி யாருக்குமே தெரியாமல் இருக்காது இல்லைங்களாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களோ இல்லையா தாவீதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லைன்னா கூட தாவீதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா தாவீது இஸ்ரவேலை ஆண்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு மகத்துவமுள்ள தேவன் சொல்லாதீங்க, தாவீது தேவன் இல்லை, இஸ்ரவேலை ஆண்ட வல்லமையுள்ள ஞானமுள்ள அறிவுள்ள அழகுள்ள ராஜா. இஸ்ரவேலர்களை பக்குவமாய் ஆண்டார். இப்படி ராஜா நம்ம புகழ்கிறோம் இல்லையா? இந்த ராஜா முன்னாடி எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதை போயிட்டு வீட்டில் முழுக்க வாசிங்க. நான் ஒரு சில பகுதிகளை மட்டும் வாசிட்டு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன், சரிங்களா? இந்த ராஜா வீட்டில் எப்படி இருந்தார் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த 16ஆம் அதிகாரத்தில் வாசி பார்க்கலாம். 1ஆம் வசனத்துலேருந்து 5ஆம் வசனம் வரைக்குமே வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டு இருப்பாய். என்ன நடக்குதுன்னா, இங்கே சவுலை வந்து தேவன் வந்து புறக்கணிச்சிட்டாரு. எப்படி? தேவனுடைய இந்த அரியாசனத்திலிருந்து, ராஜாவுடைய அந்த அரியாசனத்திலிருந்து புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா சவுல் வந்து தேவனுக்கு விரோதமாகவே தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. செஞ்சு அது மன்னிப்பு கேட்கல. அது வந்து முரட்டாட்டம் பிடிக்கிற ஒரு குணம் வந்திருக்குது. அதனால் இனிமேல் அவருக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த தகுதியில் நான் புறக்கணிச்சிடுறேன், வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் 1ஆம் வசனத்தில். அடுத்து அப்படியே வாசிக்கிறேன் பாருங்கள். நீ உன் கொம்பை 1ஆம் வசனத்தையே தான் நான் வாசிக்கிறேன்.
நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்தேன், நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இது படித்தாலே தெரிஞ்சிடும். என்னது, தாவீதை தெரிந்து கொள்ள போகிறாரு. ஆனால் இங்கே தாவீதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணல. தேவன் சாமுவேல்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஈசாய்க்கு குமாரர்கள் இருக்கிறாருப்பா, அந்த குமாரனில் ஒருத்தனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதுக்கப்புறமா சாமுவேல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது தெரிஞ்சால் என்ன ஆகிடும், எனக்கு சவுல் கொன்றுவாரே, ஆண்டவரே என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் கொள்ள மாட்டார், நீ பலியிட போகிறேன்னு சொல்லிட்டு போ, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேலை ஈசாயின் இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்துலேருந்து அப்படியே நீங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் வசனம் இல்லை, அதுக்கு மேலேயே நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சாமுவேல் ஈசாயோடைய குமாரர்களே ஒவ்வொருத்தராக பார்க்குறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வந்தபோது, யார்? இந்த சாமுவேலு, ஈசாயோட குமாரர்கள், ஈசாய் எல்லாருமே வந்தாங்க. அவன் எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான், இவனாக்கும் என்றான். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வெளித்தோட்டத்தை பார்த்து சொல்கிறார், இவர் தான்ப்பா பார்க்கறதுக்கு வாட்ட சாத்தமாக இருக்கிறார், ராஜா மாதிரி அப்படின்றது இவர் சாமுவேலு யோசிக்கிறாரு. அதுக்கு 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்பொழுது ஈசாய் அமினதாப், இது இப்போ முத மகன், அதாவது ஈசாயோடைய மகன் பார்த்து, இல்லைப்பா செலக்டட் கிடையாது, ரிஜெக்டட், நான் வேறு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்க, 2வது மகன் வர்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். 2வது மகனும் அவுட்டு. 3வது ஈசாய், 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். சம்மான் அடுத்த குமாரன், ஓகேவா? அவன் இவனையும், யார்? சாமுவேல் சொல்கிறார், இவனையும் கர்த்தர் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ள இல்லை. இப்படியே சாமுவேல் தனக்கு இருந்த 7 குமாரர்களை என்ன பண்ணிட்டாரு, சாமுவேலுக்கு முன்னாடி அனுப்புகிறாரு, போங்கப்பா ஒவ்வொருத்தராக போங்க அப்படின்னு அனுப்புகிறார். சாமுவேல் பார்க்குறார், ரிஜெக்டட். அவர் ரிஜெக்ட் பண்ணல, தேவன் ரிஜெக்ட் பண்ணுகிறார். என்ன சொல்ல போனால் அவங்களாம் குவாலிஃபைடு, தகுதி உள்ளவர்கள், ராஜாவாகுவதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர்கள், எல்லாம் ராஜாவோட இராணுவத்தில் இருக்கிறாங்க. யாரோட இராணுவத்தில்? சவுலோட இராணுவத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது ராஜாவாகுவதற்கு. ஆனால் தேவன் இவர்களை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறார். அடுத்து 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளோதானா என்று ஈசாயை கேட்டான். இப்போ பதில் வருது. இப்போ தான் தாவீது வராரு. அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான்,
அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். உலகம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குது. ஆனால் தேவன் குவாலிஃபிகேஷனையும் பார்க்க மாட்டார், எக்ஸ்பீரியன்ஸையும் பார்க்க மாட்டார். தேவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய இருதயத்தை பார்ப்பார். நீங்களே கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இவன்லாம் எங்கேருந்து தகுதியாக இருக்க போகிறான், ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான், ராஜா வர அளவுக்கு இவனுக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ராஜா வாரத்து கூட தகுதி இருக்குதா, சரி நீ போய் ஆடு மேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருக்கலாம். இதனோட கற்பனைங்க, நான் சும்மா பைபிள் இல்லாத சொல்கிறேன்னு நினச்சிக்கக்கூடாது. இதனோட கற்பனையை இது பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குதா இல்லையாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? சில நேரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் நம்ம எவ்வளோ தேவன் நல்லவர்ன்றதை புரிஞ்சிக்க முடியும். அமுச்சு விட்டுருக்கலாம், புரியுதுங்களா? அங்கே ஆடு மேய்ச்சின்னு திருப்பிக்கலாம். தாவீது வேணுக்குனே அமுச்சு விட்டுருக்கலாம், இல்லைன்னா அன்றைக்கி அவருடைய டியூட்டியாக இருந்திருக்கலாம், எதுவாக தான் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் பாருங்க, இங்கே சாமுவேல் மூலமாக சொல்கிறாரு பாருங்க, இவர்களில் ஒருவனையும் நான் என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளலை, என்ன பண்ணல, செலக்ட் பண்ணலை. எப்பா இவங்க குவாலிஃபைடு தான், இவங்க வாட்டசாட்டமாகறாங்க தான், இவங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க தான், இவங்க எல்லாம் பண்ணுறது எல்லாமே செய்யறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான், யுத்தத்துக்கு பழக்கி வைக்கப்பட்ட கை தான். ஆனால் இவங்க தேவையில்லை, நான் வேற ஒருத்தனை சொல்கிறேன், அவனை அபிஷேகம் பண்ணுன்றார். சாமுவேலுக்கு இப்போ மண்டை குழம்புது. எப்பா அவ்வளோதானே உன் பிள்ளைங்க, வேற யாராவது இருக்காங்களா, கொண்டு வா அப்படின்றாரு. அப்போ தான் தாவீதை பற்றி ஈசாயி வந்து சொல்கிறாரு, ஆளை கூட்டு வரியா, அப்போ தான் நான் சாப்பிட உக்காருவேன், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது போ அப்படின்றாரு. உடனே ஈசாய் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஈசாய் வந்து அவருடைய குமாரனாகிய தாவீதை கொண்டு வரும்படிக்கு ஆள் அனுப்புகிறாரு. இப்போ தாவீதும் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இங்கேயும் அந்த மேல் தோற்றத்தை அப்படியே காட்டுறாங்க. மேல் தோற்றம்னா நான் இந்த ஃபிசிக்கல் பாடியை சொல்கிறேன், இந்த உடலை சொல்கிறேன். இவங்க இராணுவத்தில் இருக்கிற அவருடைய சகோதரர்களும் நல்ல பாடி பில்டரெலாம் இருக்கிறாங்க. இராணுவத்தில் இருக்கணும்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா? இவர் வந்து அவங்களும் அழகாக தான் இருக்கிறாங்க, இவரும் அழகாக தான் இருக்குது. அடுத்து 12ஆம் வசனத்தை பாருங்களா. ஆள் அனுப்பி, யார், ஈசாய் ஆண் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகுள்ள கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இதுதான். நீங்கள் கேட்கலாம், தேவன் வெளித்தோட்டத்தை பார்த்து இது பண்ண மாட்டார், உள்ளே இருக்கிற இருதயத்தை தான் பார்ப்பார்னா, இங்கே எதுக்குங்க இவ்வளோ டிஸ்கிரிப்ஷனு தாவீதுக்கு தேவையா? இது அங்கே இப்படி சொல்கிறாரு, இங்கே இப்படி சொல்கிறாரு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. உள்ளே என்ன இருக்குது தான் அதான் வெளியே வரும். உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உள்ளே என்ன இருந்தது, தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்துல ஒரு வார்த்தை, தேவனும் தன்னோடு இருக்கிறார், தேவனிடத்தில் நான் இருக்கிறேன், தேவன் என்னை காண்கிறார், நான் தேவனோடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவன் என்னை நடத்துவார், என்மேல் இரக்கமாக இருக்கிறார், என்ன நடந்தாலும் பார்த்துப்பார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துப்பார், எந்த சிங்கம் வந்தாலும் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தான் உண்மையான தேவன், அவர் ஒருவரையே நான் ஆராதிப்பேன், அவர் தவிர வேறு எவனுக்குமே தலை வணங்க மாட்டேன்ற ஒரு உறுதியான விசுவாசம் தாவீதுக்கு அவருடைய இருதயத்தில் இருந்தது. நான் சொல்கிறேன், இருதயத்தில் நீங்கள் தேவனை விசுவாசிக்கணும்னு நீங்கள் அழகுள்ளவர்கள். கருப்பு வெள்ளை இல்லை, இங்கே நெட்டை உயரம் அகலம் குண்டு ஒல்லி அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று தான். ஏன்னா கிறிஸ்து மிகவும் அழகுள்ளவர், கிறிஸ்து மிகவும் அழகுள்ளவர். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி அழுக்காக இருப்பீங்க, அழகு இல்லாமல் இருப்பீங்க? ஏங்க நீங்கள் ஃபார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் பேண்ட்டு போட்டு வந்தாலும் அழகு தான், ட்ரௌசர் பேண்ட்டு போட்டு ட்ரௌசரும் கிழிஞ்ச பனியனும் போட்டு வந்தாலும் அழகு தான். ஏன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அதுக்கு நீங்கள் கிழிஞ்ச ட்ரௌசர்லாம் போட்டு வாங்க நான் சொல்லலை, அதை நான் ஆதரிக்கலை. சபைக்கு வரும்போது கொஞ்சம் நீட்டாகவே வாங்க, அதுதான் மற்றவங்களுக்கும் நல்லது, சரிங்களா?
இங்கே நான் ஏன் சொல்கிறேன்னா, தேவனுக்கு வெளித்தோற்றம் முக்கியம் இல்லை, உள்ளுக்குள்ளே அது இருக்கிறது இருதயம் தான் முக்கியம். அந்த இருதயம் தேவனை நம்பி இருக்கா, தேவனை சார்ந்திருக்குதா அப்படின்றது முக்கியம். நான் இங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த 7 சகோதரர்களை பார்த்தோம் இல்லையா, அவங்கெல்லாம் தங்களுடைய பலத்தை நம்பியிருப்பாங்க. நான் ஆர்மியில் பெரிய ஆள், நான் சவுலுக்கு கீழே வேலை பார்க்குறேன், ஒருத்தன் வேலையில் நம்பிக்கை வச்சுருப்பானா? என்கிட்ட வந்து நல்லா பலம் இருக்குது, நான் 10 பேரை அடிப்பேன். பலத்தில் வைக்கிறியா உன்னுடைய நம்பிக்கையா? என்கிட்ட நல்ல ஒரு அறிவு இருக்குது, நான் வந்து இந்த யுத்தத்துக்கு இந்த யுக்தி போகலாமா இல்லை இந்த யுக்தி போகலாமா நல்லா கனெக்ட் சொல்லுவேன். அப்போ மூளையை சார்ந்திருக்கிறேன், தேவனை சார்ந்திருக்கேன். ஆனால் தாவீது பாருங்க, கர்த்தரையே சார்ந்திருக்கிறார், கர்த்தரையே சார்ந்திருக்கிற இருதயம். இந்த இருதயத்தை தான் தேவன் பார்க்குறாரு. இந்த இருதயம் தான் அழகுள்ள இருதயம். இந்த இருதயத்தில் உள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் தான் வெளியில் வந்து அவனை அழகுள்ளவனாகவே மாற்றுது. அதனால தான் இங்கே குறிப்பிடப்படுது, அவன் வந்து சிவந்த மேனியும் அழகுள்ள கண்களும் நல்ல அழகான சர்மம். இருதயத்தில் இருக்கிற அந்த பியூட்டியை அப்படியே முகத்தில் கொண்டு வருது. உள்ளேருந்து வெளியே வரணுங்க. வெளியே மட்டும் ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடாது. மேக்கப்லாம் நான் ஆதரிக்கலன்னு சொல்ல வரல. அலங்காரம் பண்ணுங்க, அழகாக இருங்க. தேவன் நீங்கள் அழகாக இருப்பதை விரும்புகிறார். நானும் அழகாக இருக்கிறத விரும்புகிறேன். நல்லா குளிங்க, நல்லா சென்ட் ஏதாவது அடிச்சுக்கோங்க, நல்லா பவுட்ரு போடுங்க, நல்லா எது வேணுமோ பண்ணுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரை டிபெண்ட் பண்ணி இல்லை, அவரை சார்ந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 5 நிமிஷம் தான் முடிச்சிடுவேன். இன்னும் அவரை சார்ந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அழகு வேஸ்ட்டு. உள்ள அழகு இருக்கணும். இருதயத்தில் அவரை நம்பி இருந்தீங்கன்னா அதுதான் அழகு. இருதயத்தில் அவரை சார்ந்துருந்தீங்கன்னா அதுதான் அழகு. அவரை சார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கிற அழகு வெளியே வரும். மனுஷனுக்கு வெளியில் இருக்கிறவைகள் அல்ல, உள்ளே இருக்க அர்த்தம். எப்படி சொல்கிறேன்? இயேசுவே இதை சொல்கிறேன். இருதயத்தில் உள்ள கொள்பொல்லாத எண்ணங்களும், விபச்சார எண்ணங்களும், களவுகளும், பேசித்தனங்களும் எல்லாம் இருதயத்தில் இருந்தால் ஆள் எப்படி சரியாக இருப்பான்? இதெல்லாம் வெளியே போனால் கிறிஸ்து உள்ள வரணும், தேவனுடைய ஆவியானவர் உள்ள வரணும். தேவன் உங்கள் இருதயத்திலே நிரப்பணும். எப்படி நிரப்பணும்? உங்கள் வார்த்தையால் நிரப்பணும். தேவனுடைய வார்த்தையினாலும் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தினாலும் உங்களுடைய இருதயம் நிரப்பப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இருதயத்தில் இருக்கிற அழகான கிறிஸ்துவனுடைய அந்த அழகு வந்து உங்கள் முகத்தில் தெரியும் பாருங்க. அப்போ தேவனை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற இருதயம் தான் முக்கியம். வெளியில் இருக்கிற உடலோ இல்லை அழகோ எதுவுமே முக்கியம் கிடையாது. இதனால தான் தாவீதை இங்கே பார்க்குறோம். தாவீது வந்து ரொம்ப சிவந்த மேனி உள்ளவர் அப்படின்லாம் இங்கே குறிப்பிட்ட சொல்கிறாங்க. இருதயத்தில் அழகு இருக்குது, அதனால தான் வெளியே தெரியுது. சரி, அப்போது இது வந்து ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தாவீது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். யாரால? சொந்த குடும்பத்திலேயே ஒடுக்கப்பட்டிருக்கிறார். தாவீதனுடைய அடையாளத்தை இங்கே பாருங்கள். குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவர், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவர். சாதாரண ஒரு ஆடு மேய்ச்சி எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் தேவன் இவனை தான் தெரிந்து கொள்கிறார். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரு? இந்த தாவீதை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த தாவீதை என்ன தெரியுமா அடையாளப்படுத்துகிறாங்க? அதுக்கப்புறமா ராஜாவானதுக்கு அப்புறமா எல்லாம்னா, நான் இங்கே ராஜாவானதெல்லாம் அவ்வளோ ஹைலைட் பண்ண விரும்பலை, ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும். தாவீது வந்து தேவன் என்ன தெரியுமா சாட்சி கொடுக்குறாரு? தாவீதுக்கு என்ன தெரியுமா விட்னஸ் கொடுக்குறாரு? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன சாட்சி கொடுக்குறாரு? என் இருதயத்துக்கு. அங்கே பாருங்கள், அந்த வார்த்தையை கவனிங்க. இருதயம். தாவீதோட இருதயம் எப்படி இருந்தது? தேவனை சார்ந்து இருக்கிறது. தேவனை சார்ந்து இருக்கிற இருதயம்தான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். அதனால தான் தேவன் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். பாவம் செஞ்சாலும் திரும்பி தேவன்கிட்ட தான் வரும். கொலை பண்ணாலும் திருப்பி தேவன்கிட்ட தான் வரணும். தேவன் பேச்சை மீறி போனாலும்
திருப்பி தேவன்கிட்ட வருதுன்னா அந்த இருதயம் அழகுள்ள இருதயம். அந்த இருதயம் தான் தேவனுக்கு தேவை. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, என் அப்பா இருக்கிறார், ஏற்றுக்கொள்வார். தவறு செய்தாலும் பரவாயில்ல, என்னை திரும்பி மன்னிப்பார் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கணும். தேவன் என்னை பார்த்துக்கொள்வார், அவர் ஏன்னா சார்ந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை என்னை நடத்தும், அவர் என்னை வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்குது. பார்த்தீங்களா? கிறிஸ்துவை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்திருக்கிற அந்த இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயம். அதனால தான் தாவீதை பார்த்து சொல்ல, இவன் என் இருதயத்துக்கு ஏற்ற. உங்கள் இருதயம் அப்படி இருக்குதாங்க? உங்கள் இருதயம் அப்படி இருக்குதா? இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டார்னா, வந்திருக்கிறார், ஆல்ரெடி வந்துட்டார். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்னா உங்களுடைய இருதயத்தையே மாற்றுகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைக்கிறார். என்ன கல்லான இனியும்? தேவனை அறிந்து கொள்ள முடியாத அந்த கடினம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படக்கூடாதுன்ற அந்த ஒரு கடினம் எல்லாத்தையும் கிறிஸ்து உடைக்கிறார். அவருடைய வார்த்தை உடைக்குது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல். அது நினச்ச எதை வேணாலும் காலி பண்ணும். உங்கள் கல்லான இருதயத்தை காலி பண்ணுறதுக்கு மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு. நான் எதை சொல்கிறேன்னா, உங்கள் இருதயத்தில் கடினம் இருந்துருக்கலாம், இருதயத்தில் பாவம் செஞ்சுருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த இருதயம் பேக் போதா தேவன்கிட்ட? தேவனிடத்தில் திரும்பி போகிற இருதயம் தேவனுக்கு ஏற்ற இருதயம். தேவனை நம்புகிற இருதயம் தேவனுக்கு ஏற்ற இந்த இருதயம். அந்த இருதயம் என்ன தெரியுமா சொல்லுது? எப்பா, இந்த உலகம் என்னை என்ன வேணால் சொல்லட்டும், இந்த உலகம் என்னை பாவின்னு சொல்லட்டும், என்னை என்ன பேரை வேணால் வச்சு கூப்பிட்டோம், தகுதி இல்லை, எல்லாரும் உன்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லட்டும், என் தேவன்கிட்ட போனால் அவர் என்னை புறக்கணிக்க மாட்டார், ஏன்னா அவர் எனக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அப்படின்ட்டு அதை நம்புகிற இருதயம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறாரு. இந்த இருதயம் உடஞ்சே இருந்தாலும் தேவன் திரும்பி புது இருதயமாக மாற்றி புதுப்பிக்க வல்லவராக இருக்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட இருதயத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னா, தேவன்கிட்ட விசுவாசமுள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கிட்ட ஒரு ப்ரேயரை ஒன்று வைங்க. ஆண்டவரே, என் உடஞ்ச இருதயத்தை உருவாக்குங்க, உண்மை நம்புகிற இருதயமாக மாற்றுங்க. ஏன்னா தாவீதுடைய இருதயம் எப்படி உங்களுக்கு இருந்ததோ, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக எப்படி தாவீது இருந்தாரோ, அதே போல் என்னுடைய இருதயமும் உம்முடைய இருதயமும் ஒன்றாக இருக்கணும், உமக்கு ஏற்றவனாக இருக்கணும். அதுக்கு நான் தொடர்ந்து என்ன பண்ணணும்? உங்களை விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. இப்படிப்பட்ட இருதயம் எப்படி திரும்ப வருது? தேவன் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் வருது. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் தேவனை அறிந்து கொண்டீர்கள், தேவனை நீங்கள் அறிந்திருக்கீங்க, தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா தேவன் இந்த இருதயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. சிம்பிளாக இதை தான் சொல்ல வரேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் இருதயம் அவரை நம்பி இருக்குதுன்னா தேவன் கண்டிப்பாக உங்களை தேர்ந்தெடுப்பார், கண்டிப்பாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அவர் செலக்ட் பண்ணவரில் கைவிட மாட்டார். புரியுதுங்களா?